ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இலக்கிய சரியில்ல அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படியோ ஒரு வழி நம்ம கௌதம் நினச்ச மாதிரியே எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஒரு ஆடியோ ரெக்கார்ட் நம்ம பைரி ஃபோனில் இருக்குது. சரி, ஆதாரம் கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ ஒரு பக்கம் ஜானு இருந்துக்கிட்டு அந்த ஆதாரத்தை வச்சு கேட்குறாங்க என்னடா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாக்கா, இந்த மாதிரி நாங்கள் இலக்கிய குழந்தைக்கு மருந்து மயக்க மருந்து தான் கலந்து கொடுத்தா. ஆனால் அவள் குழந்தைய கொல்ல பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருக்கோம். அதை அப்படியே ஸ்ட்ராங் பண்ணி எப்படியாச்சும் இலக்கியாவை உள்ளே தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசியிருந்த ஆடியோ ரெக்கார்ட் கிடச்சிருக்கு. இது கிடைச்ச உடனே நம்ம கௌதமுக்கு ஓகே, எனக்கு இது போதும், இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் நம்ம இலக்கியாவை காப்பாற்றுங்க எல்லா ஒரு முயற்சி எடுக்க போகிறாரு. இன்னொரு பக்கம் இந்த ஆடியோ பார்த்துட்டு இருக்க நேரத்திலே பயரே மேலே வர போகிறாங்க. வந்த உடனே நம்ம ஜானு செம்ம வெறுப்பாயிட்டாங்க. ஏன்னு பார்த்தாக்கா, என் பையனோட வாழ்க்கையே நீ பிரிக்க பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சரியான கடுப்பில் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஜானு ஃபஸ்ட்டு பயந்துட்டாங்க. என்னடா இவ வேறு மேலே வந்துட்டாலே, நம்ம இதுக்கப்புறம் என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரு முழிச்சாங்க. அண்ணி என்ன பண்ணிட்டுருக்கீங்க, என் ஃபோனில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்ம ஜானுக்கு என்ன பேசுறதுன்னு வேறு தெரியல. செவ்விலே ஒரு அடி வச்சுட்டு நீ என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே வாயவே திறக்கலை. இந்த ஆடியோ ரெக்கார்டை அப்படியே இந்த பைரவிக்கு காமிக்கிறாங்க. நீ பேசுனது எல்லாமே எங்ககிட்ட கிடைச்சிருக்கு. இதை நான் கௌதமுக்கும் சென்ட் பண்ணிட்டேன். உன்னால் இப்போ என்ன பண்ண முடியும், நீ பண்ணியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பைரவி வெளுத்து வாங்க போகிறாங்க. பத்தாவதுக்கு இந்த அஞ்சலி மாட்ட தான் போகிறா. இந்த பக்கம் கார்த்திக் இருந்துக்கிட்டு, கார்த்திக் இங்கே பாரு, நீ அத்தாத்தான் சொல்லி நம்பிட்டு இருக்க, இங்கே பாரு அவங்க இலக்கியா மேலே பொய் கேஸ் தான் போட்டிருக்காங்க, இந்த ஆடியோவை பாரு, இப்போது உன் அண்ணி நீ புரிஞ்சுக்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன் அண்ணி இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜெயிலில் இருந்துக்கிட்டு நம்ம இலக்கியாவை கொல்ல, அதாவது அந்த எஸ்எஸ்கே பணம் கொடுத்து ஒரு லேடி அமைச்சிருந்தாங்க இல்லையா, அவர் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியாவை எப்படியும் கத்தியால் குத்தியால் கொலை பண்ணுறாங்கள வேஸ்ட்டு, இவகிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி நடித்தாலே போதும். அதாவது சாப்பாட்டில் பாசமாக விஷத்தை கலந்து இந்தாம்மா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நீ எங்களுக்கு இன்னொரு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவ்வளோ கேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவும் அவங்க காட்டின அந்த பொய்யான அன்பை நம்பி அவங்க கொடுத்த சாப்பாடை, விஷம் கலந்த சாப்பாடை சாப்பிட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.